கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 2024 வருஷம், கார்த்திகை மாதம் 28ஆம் நாள். இன்று கார்த்திகை தீபம். கிருத்திகை வழிபாடு, மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை வழிபாடு. இன்றைய தினம் கார்த்திகை தீபம் என்பதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்று கார்த்திகை தீபத் திருநாள். அதே சமயம் மலை மேலே உள்ள ஏனைய முருகன் கோயில், சிவன் கோயில்களையும் இன்று தீபம் ஏற்றும் திருவிழா. இன்றைய நட்சத்திரம் காலை 6:50 வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. திதி திரியோதசி மாலை 6:35 வரை, அதன் பின் சதுர்தசி. யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று பகல் 12:32 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். மேஷராசிக்காரர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். பண வரவு அவர்கள் எதிர்பார்த்தபடி அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். நினைத்த காரியம் வெற்றிகரமாக நிறைவேறும். பொருளாதார வளர்ச்சியும் தொழில் முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆக மொத்தம் மேஷராசிக்கு இந்த நாள் நன்மைகள் மிக அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய தினம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். பண வரவு, பொருளாதார முன்னேற்றம், பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். என்ற வகையில் இந்த நாள் ரிஷபராசிக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அனைத்து விதமான நன்மைகளும் மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய நாள். மிதுன ராசிக்கு இன்றைய கிரக அமைப்பு சிறப்பாக உள்ளது. எனவே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் ஒரு சிலருக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் நிதானம் மட்டுமே தேவை என்ற வகையில் இந்த நாள் மிதுன ராசிக்கு சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு கடகராசிக்கு மிக சிறப்பாக அமைந்துள்ளது என்பதால் கடகராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் காணப்படுவார்கள். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும். உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் திருமணமாகி குழந்தை இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடும் என்ற வகையில் இந்த நாள் கடகராசிக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். அனைத்து விதமான நன்மைகளும் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய நாள். இன்றைய தினம் சிம்மராசிக்காரர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமைந்திருக்கும். சிம்மராசிக்காரர்கள் இன்றைய தினம் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற வகையில் இந்த நாள் சிம்மராசிக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இன்று பகல் 12:32 வரை சந்திராஷ்டமம் உள்ளது. அதன் பிறகு அவர்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. 12:32 வரையில் சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். வழக்கமாக செய்யக்கூடிய ரெகுலர் வேலைகளை மட்டுமே பார்க்க வேண்டும். ஏதாவது முக்கியமான வேலைகளோ இல்லை முக்கியமான ஆளை பார்க்கணும், ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை மத்தியானத்துக்கு மேலே வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு கன்னி ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் மிகவும் சிறப்பாகவும் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இன்று காலை பொழுது மிகவும் சிறப்பாக உள்ளது. அதாவது 12:32 வரையில் அந்த நேரம் வரைக்கும் அவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறமா சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது.
ஸோ 12:32க்கு சந்திராஷ்டமம் வரதுனால உங்களுடைய மிக முக்கியமான வேலைகள் அனைத்தையும் பகல் 12:32 முடித்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு சந்திராஷ்டமம் வருவதால் உங்களுடைய ரெகுலரான வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். பண விஷயத்திலும் பயணம் மேற்கொள்ளும் போதும் பேசும்பொழுதும் மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். சந்திராஷ்டமம் மதியம் ஆரம்பிப்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துதல் வேண்டும். விருச்சிக ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் மிகவும் சாதகமான இடத்தில் அமைந்திருப்பதால் இந்த நாள் விருச்சிக ராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக உள்ளது. இன்றைய தினம் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவார்கள். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாகும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் இன்றைய தினம் அவசரம் காட்ட வேண்டாம் என்ற வகையில் விருச்சிக ராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். உற்சாகமான நல்ல நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். சுய தொழில் செய்பவர்கள் செய்யும் தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை இப்பொழுது ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கோபத்தையும் செலவையும் மட்டும் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வகையில் தனுசு ராசிக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த நாள். மகர ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் மிகவும் சிறப்பான இடத்தில் இருப்பதால் இன்றைய நாள் முழுவதும் மகர ராசிக்காரர்கள் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமைந்திருக்கும். குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தை இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் மகர ராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கும்பராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிகச் சிறப்பான நாள். கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். செய்யும் தொழில் நல்லபடியாக முன்னேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை சந்தித்து பேசும் வாய்ப்பு ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் கும்பராசிக்கு சிறந்த நாளாக அமைந்துள்ளது. மீனராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய கிரகங்கள் அனைத்தும் மீனராசிக்கு நன்மை செய்யும் விதமாக அமைந்துள்ளது. எனவே அவர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். உயர் கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் மீனராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.